ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக கதற விடுவோம், இந்த வாட்டி வெற்றி எங்கள் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி டெஸ்ட் நட்சத்திர பேட்ஸ்மேனான லபுஷேனை பார்த்தீங்கன்னா இப்போது இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நெக்கிலாகவும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லபுஷேனே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பிளேயர், ஆஸ்திரேலிய அணிக்கோசரம் நல்லா விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் 5 டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பெரிய ஒரு டோர்னமெண்ட்டும் சொல்ல. ஏன்னா 5 டெஸ்ட் மேட்சும் போது கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம்னா நடக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தொடர் மேலே நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. நிறைய ஆஸ்திரேலிய வீரர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி லபுஷேன் என்ன சொன்னாருங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் இந்தியா விட மாட்டோம், கடந்த 4 வருஷமாக எங்களுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஃபேஸ் பவுலிங்கில் பயங்கரமான ஒரு அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபேஸ் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே அசுரத்தனமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வீழ்த்தணும்னு நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு பெரிய அணி, அது போன்ற ஒரு அணியை நாங்கள் வீழ்த்தணும் பிளான் பண்ணி இறங்கும்போது எங்களுக்கு இன்னும் உற்சாகம் தான் கொடுக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லபுஷேனே பேசியிருக்காப்புல. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நேதன் லயன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவஸ் ஹெட், பேட் கமன்ஸ் கூட சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் நம்ம தலைவர் லபுஷேனும் சொல்லியிருக்காரு, இந்திய அணி குறித்து இந்தியாவை இந்த வாட்டி நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்திய அணி நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, அதில் அட்டாக், போலிங் அட்டாக் இருக்கட்டும், ஸ்பின்னிங் அட்டாக் இருக்கட்டும், பேட்டிங் அட்டாக்காக இருக்கட்டும், இந்திய அணியில் இப்போதைக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பெட்டி 2 புள்ளிப்பெட்டியிலும் இந்திய அணி தான் முதலிடத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுனால உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எதனா இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்திய அணி அதெல்லாம் தவிர்த்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கிட்ட ஃபேஸ் பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குங்க. முகமது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அட்டாக் இருக்குது. அப்புறம் இந்த துலுப் டிராபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்தாங்கன்னா இந்திய அணியோட வேகப்பந்து யூனிட் பயங்கரமாக இருக்குது. ஸ்பின்னர் ஆஸ் யூஷுவல் நம்ம அஸ்வின், ஜடேஜா, அக்சர் சொல்லிட்டு நல்ல ஸ்பின்னிங் அட்டாக் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலியா எதிராக நல்ல ஒரு சீரீஸாக இருக்கும். அதுவும் இந்திய அணி மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த போட்டியில் வின் பண்ணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன லபுஷேன் சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.